Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே வளவனாற்றில் ஆகாய தாமரைகள் அகற்றும் பணியினை முன்னாள் அமைச்சர் OS மணியன் நேரில் பார்வையிட்டார். துளசியாப்பட்டினம் வளவனாற்றில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டிய பொதுப்பணித்துறையினர் குரட்டை விட்டு தூங்கும் நிலையில் தன் கையே தனக்கு உதவி என்ற வகையில் விவசாயிகளே அவற்றை அகற்றினர். இப்பணியினை முன்னாள் அமைச்சர் OS மணியன் பார்வையிட்டு விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், தொகுதியின் தீர்க்கப்படாத பிரச்சினைகளில் முதலாவதாக வளவனார் ஆறு குறித்தே தான் அரசிடம் பட்டியல் வைத்ததாகவும், ஆனால் அதை திராவிட மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். எந்த ஒரு விவசாய நிலங்களையும் எந்த ஒரு விவசாயியும் சந்திக்கல, எந்த ஒரு வடிகாலையும் இதுவரை எந்த பொறுப்பு அமைச்சரும் வந்து பார்க்கல. இதனால இந்த விவசாயம் தொடர்ந்து 4 வருஷமா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல, இல்ல மக்கள்கிட்ட வந்து பார்த்து ஒரு ஆறுதலும் சொல்லல. மீண்டும் மழை கனமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னு தெரியல. தஞ்சாவூர் மாவட்டம் அருளானந்தம்மாள் நகரில் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தினை மாநகராட்சி திமுக மேயர் மனைவியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக அதிமுக உறுப்பினர்கள் ஊழல் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் நடைபெற்ற போது அதிமுக மாமன்ற உறுப்பினர் மணிகண்டன் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தினை எப்படி விற்பனை செய்ய மாநகராட்சி அனுமதி கொடுத்தது என காட்டமாக கேள்வி எழுப்பினர். இந்த விவகாரத்தில் மேயர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும், மேயர் ராமநாதனின் மனைவி பெயரில் எப்படி அரசு நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது எனவும் கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஒரு தனியாருக்கு இவங்க அனுமதி கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. இந்த அனுமதி கொடுத்த தவறுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் இவர்கள் மீது ஒரு திருநர் வழக்கு ஒரு புதுநல வழக்கு ஒரு நபராக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் என்ன சொன்னோம், இந்த வழக்கினுடைய சம்பந்தத்தை பற்றியோ இந்த வழக்கில் நீங்கள் குற்றவாளி என்பதை பற்றி நாங்கள் மன்றத்தில் விவாதிக்கலை. இதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி என்பது முறையாக கொடுக்கப்பட்டதா என்பதை ஆணையத்தையும் மேயரையும் நாங்கள் இதை நோக்கி கேட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் இதற்கு உரிய பதிலை சொல்லாமல் நாங்கள் இந்த இதை முறையாக கேட்டிருக்கிறோம், நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லி எங்களை இதற்கு திசை திருப்புவதாக. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மின்சாரம் தாக்கி கட்டிட மேஸ்திரி உயிரிழந்தார். வாணியம்பாடி மதினாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி சரவணன் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் உள்ள போஸ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்கம்பி உரசியதில் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தார். இதில் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சரவணன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். கட்டிட மேஸ்திரி சரவணன் உயிரிழந்த சம்பவம் அறிந்து மருத்துவமனைக்கு வந்திருந்த உறவினர்கள் கதறி அழுதது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாலாறு அணையின் மொத்த கொள்ளளவான 65 அடியை நீர்மட்டம் எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பழனியை சுற்றி இருக்கின்ற அணைகள் நிரம்பி வருகின்றன. இதன் காரணமாக பாலாறு அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 727 கன அடியாக அதிகரித்துள்ளது. எனவே உபரி நீர் அப்படியே திறக்கப்படும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர்.